என்னம்மா மறுபடியும் கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாண்டி. என்ன பண்ண சொல்ற? எங்களுக்கு நீ ஒருத்தி மட்டும்தானா? உன்னை கரை சேர்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண வேண்டாமா? அப்ப ஏமா எனக்கு மட்டும் கெட்டது பண்றீங்க? என்னடி பேசுற நீ? நாங்க உனக்கு கெட்டது நினைப்போமா? பின்ன நானும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு. கேட்காம இப்படி பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆத்தா வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து அப்பா என் கூட சரியாவே பேசுறது இல்ல. அதுவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எப்படா லீவ் முடிஞ்சு காலேஜ் போவேன்னு இருக்கு. இங்க பாரு பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்காம என்ன பண்றதா உத்தேசம்? வீட்டுல உன்னை வச்சுக்கிட்டு கவிதாக்கு வரன்னு பார்த்தா நல்லாவா இருக்கும்? அப்படியே பண்ணாலும் 1000 கேள்வி கேட்பாங்க. உனக்கு மாப்பிள்ள பாக்குறத தவிர வேற வழியே இல்லை. போமா, தயவு செஞ்சு என்ன பேசாம விட்டுருங்க. நான் ஏதோ ஒரு மூலையில நிம்மதியா இருந்துட்டு போறேன். என் மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற. அப்பாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஆத்தா காணாம போன கஷ்டம் ஒரு பக்கம், அவங்க 2 பேரையும் காலேஜுக்கு அனுப்பணும், கல்யாணம் பண்ணணும். உங்க அப்பா மனசுல எவ்வளவு கவலை இருக்கும். நீ எதை பத்தியுமே யோசிக்காம உன்னை பத்தி மட்டுமே யோசிக்காத, புரியுதா? எழுந்து வா. இதே இடத்துல நின்னு ஆத்தா என்ன கிண்டல் பண்ணுது, திட்டுது, கஷ்டப்படுத்துதுன்னு எத்தனையோ நாள் அழுதுருக்கேன். ஆனா ஆத்தா இப்போ என் கூடவே இல்லை. விதியோட கையில சிக்கின விளையாட்டு பொம்மை மாதிரி நான் ஆயிட்டேன். இனிமே ஆத்தாவோட அன்பும் அரவணைப்பும் காலம் ஃபுல்லா கிடைக்க போகுதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா எல்லாமே ஒரே ராத்திரிலேயே நல்ல கனவு மாதிரி காணாம போயிடுச்சு. ஆத்தாவும் கிறகும் என்ன கிறகும்னு கூப்பிடுற. ஆத்தா நீ திரும்ப வந்துடணும். ஆத்தா மேல எனக்கு சத்தியமா எந்த வருத்தமும் இல்லை. ஆனா ஆத்தா என்னை விட்டு பிரிஞ்சு போன துக்கம் தான் என்னால தாங்க முடியல. நானும் ஆத்தாவும் இதே வீட்டுல பாட்டி பேத்தியா கொஞ்சம் விளையாடணும். நானும் ஆத்தாவும் முதல் முறையா ரோட்ல ஒன்னா நடந்து போறத இந்த ஊரே பார்க்கணும். கவிதா, வினோத், மத்த பேர பேத்திங்க பண்ற மாதிரி நானும் ஆத்தாவோட மடியில படுக்கணும். ஆத்தா எனக்கு கண்டிப்பா திரும்ப வேணும். ஆத்தாவை என் ஸ்கூல், காலேஜ், தெருவுக்கு கூட்டிட்டு போய் இதுதான் என் ஆத்தான்னு சத்தமா கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஆத்தா தாத்தாவோட வாழ்ந்த வாழ்க்கைய அது வாயாலே எனக்கு சொல்லணும். நான் என் மனசை திறந்து பேசினதை தவிர வேற எந்த தப்புமே பண்ணல. ஆனா நீ காணாம போன குற்ற உணர்ச்சி என்னால சத்தியமா தாங்க முடியல. இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் எதுவுமே பேசிருக்க மாட்டேன் ஆத்தா கிட்ட. அவங்களுக்கு பிடிக்காத பேத்தியா இருந்த வலியை விட என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆத்தா இப்ப இல்லையேங்கிற வேதனை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த பழியோட நான் வாழ்ந்துடக்கூடாது.
என் ஆத்தா வரணும். என் ஆத்தா வரணும். என் ஆத்தா வரணும். ஆத்தா ஆத்தா வரணும். உங்க பொண்ணுக்கு வர்ற ஏப்ரல் 22க்குள்ள முகூர்த்தம் அமையறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அம்மன் அருள் பரிபூர்ணமா இருக்கு. நிச்சயம் முகூர்த்தம் நல்லபடியா நடக்கும். தைரியமா போயிட்டு வாங்க. அடுத்தது வர சொல்லுப்பா. சரிங்க ஐயா. ஐயா அடுத்து நீங்க தான் உள்ள போங்க. சரிங்க. வணக்கம் ஐயா. வாங்க உட்காருங்க. ஜாதகத்தை கொடுங்க. ம். இது என் பொண்ணோட ஜாதகம். அவளுக்கு வரம் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. ஐயா என்னங்க ஐயா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இல்ல. உங்க பொண்ணோட ஜாதகம் யோக ஜாதகம். ஆனா அது உங்களுக்கு இல்ல. அவளை கட்டிக்க போறவன அரசனாக்க போற ஜாதகம். இது ஒண்ணு போதும் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு. கவலைப்படாதீங்க. நானே ஒரு நல்ல வரனா உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறேன். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப கவலையோட வந்தேன். பெரிய பாரம் நீங்கன்னு சந்தோஷத்தோட போறேன். வந்தவங்க எல்லாரையும் சந்தோஷத்தோட அனுப்புறது தான் என் வழக்கம். சரிங்க, அப்ப நான் வரேன். வரேன். வாங்க. ஹலோ, நான் ஜோஷியர் பேசுறேன். சொல்லுங்க ஜோசியரே. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஜாதகம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு. ஜோசியர் சொன்னதை கேட்டு மனசு ரொம்ப லேசாயிடுச்சு சுப்பிரமணி. அதான் வர வழியில லோனுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். லோன் வந்த கையோட கல்யாணத்தை முடிச்சிடணும். நல்ல விஷயம் தான் ஆறுசாமி, தாராளமா பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கேன் சுப்பிரமணி. வரேன். வாங்க. எங்க பார்த்து வண்டி ஓட்டுறேன்? என் பேர் வேலாயுதம். எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு. தோப்பு துறவுகள் இருக்கு. என் ஒய்ஃபும் போய் சேர்ந்துட்டா. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான்.